ஏமாற்றம் தந்த ஆளுநர் உரை என்ற தலைப்பில் முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஆளுநர் உரையாற்றும் நிகழ்வு சுமூகமாக இருந்ததாக பலரும் தங்களது தோளை தாங்களே தட்டிக்கொள்கிறார்கள். ஆளுநர் சொன்னதற்கெல்லாம் விஜய் அரசு தலையாட்டிவிட்டது. பின்னர் சுமூகமாகத்தானே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் ஆளுநராக ஆர்.என். ரவி இருந்தார். தான் உரையாற்றுவதற்கு முன்னால் தேசிய கீதம்தான் பாட வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். முடியாது, தமிழ்நாட்டின் மரபு என்பது தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும், ஆளுநர் உரையாற்றி முடிந்ததும் தேசிய கீதம் பாடப்படும், இதனை மாற்றிக்கொள்ள முடியாது என்பதில் திராவிட மாடல் ஆட்சி உறுதியாக இருந்தது என்று முரசொலி தெரிவித்துள்ளது. ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி இதனை ஏற்கவில்லை. ஒவ்வொரு முறையும் பிரச்சனை செய்தார். 2021ஆம் ஆண்டு ஆர்.என். ரவி ஆளுநராக வந்தார். 2022ஆம் ஆண்டு தனது முதல் உரையை முழுமையாக வாசித்தார். எதையும் மாற்றவில்லை. 2024ஆம் ஆண்டு தனது உரையை வாசிக்காமல் அமர்ந்திருந்தார். பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநர் உரையின் தமிழ் வடிவத்தை வாசித்தார். தமிழ்தாய் வாழ்த்துதான் பாடுகிறீர்கள், தேசிய கீதம் பாடவில்லை என்று சாக்குப்போக்கு சொன்னார் ஆளுநர் ரவி. 2025ஆம் ஆண்டிலும் இதே சாக்குப்போக்கை சொன்னார் ரவி. ஆளுநர் உரைக்கு முன்னால் தேசிய கீதம் பாட வேண்டும் என்பது ஆளுநர் மாளிகையின் நிபந்தனை. அதை இன்றைய விஜய் அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆளுநர் மாளிகைக்கு தலையாட்டிவிட்டது. தமிழ்தாய் வாழ்த்து பாடியதும் ஆளுநர் உரை என்பதை மாற்றி தமிழ்தாய் வாழ்த்துக்கும் தேசிய கீதத்திற்கும் பின்னால் ஆளுநர் உரை என்ற மரபை தலையாட்டி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தனது விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆளுநர் எதற்கு முரண்டு பிடிக்கப் போகிறார் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவின் தொடக்கத்தில் வந்தே மாதரம் பாடப்பட்டது. அதன் பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டது. மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழை 3வது இடத்திற்கு தள்ளி வைத்து தனது பதவியேற்பு விழாவை நடத்தினார் விஜய். ஆளுநரின் அஜெண்டாவுக்கு விஜய் தலையாட்டினார். அதே போலத்தான் தனது உரைக்கு முன்னதாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்ற ஆளுநர் மாளிகையின் கோரிக்கைக்கும் அடிபணிந்து விட்டார். அடுத்ததாக ஜூன் 18ஆம் நாளன்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் வாசித்த அறிக்கையில் உப்பும் இல்லை, உரைப்பும் இல்லை, சத்தும் இல்லை, சாரமும் இல்லை, ஏதும் இல்லை. ஆளுநருக்கு முரண்பாடானது எதுவும் இல்லை. அதனால்தான் அவர் அமைதியாக வாசித்துவிட்டு கிளம்பிவிட்டார். 2023ஆம் ஆண்டு ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி தனது உரையை வாசிக்காமல் போனதற்கு காரணம் அதில் இருந்த சில சொற்கள். பெரியார், அம்பேத்கர், கலைஞர் ஆகிய பெயர்களை விட்டுவிட்டு வாசித்தார். சுயமரியாதை, மதசார்பின்மை, மகளிர் முன்னேற்றம் ஆகிய சொற்களையும் விட்டுவிட்டு வாசித்தார். அவர் வாசிக்காவிட்டால் என்ன, அரசு கொடுத்த உரையில் இருப்பது முழுமையாக அவை குறிப்பில் ஏறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்து மாநில உரிமையை நிலைநாட்டினார். உடனே கோபப்பட்டு வெளியேறினார் ஆளுநர் ரவி. ஆளுநரை கோபப்படுத்தும் வகையிலான வார்த்தைகள் ஏதும் அவருக்கு எழுதி தரப்படவில்லை. என்னப்பா தலைப்பு போடுவது என்று மண்டையை போட்டு நாளிதழ்களின் ஆசிரியர்கள் உடைத்துக் கொள்ளும் வகையில் ஏதுமற்ற அறிக்கையைத்தான் ஆளுநர் உரை அமைந்திருந்தது. நாளிதழ்கள் போட்ட தலைப்புகளை பாருங்கள். இருமொழி கொள்கை தொடரும், கவர்னர் உரையில் தகவல். இது தினத்தந்தி. சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்த முடிவு, கவர்னர் உரையில் தமிழக அரசு தகவல். இது தினமலர். ஊழலற்ற நிர்வாகம் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சி, ஆளுநர் உரையில் தமிழக அரசு உறுதி. இது தினமணி. Arleker reaffirms TN position on language policy. The Hindu. இருமொழி கொள்கை தொடரும் என்பதும் சாதிவாரி கணக்கெடுப்பும் தான் அந்த உரையில் இருந்து அவர்களால் எடுக்க முடிந்ததாகும். சாதிவாரி கணக்கெடுப்பில் இவர்கள் சாமர்த்தியமாக தங்களை விடுவித்துக் கொண்டுள்ளார்கள் என்பதுதான் உண்மை. அது குறித்து பின்னர் விரிவாக எழுதுவோம். தேர்தலுக்கு முன்னதாகத்தான் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றை கூட நினைவூட்டி அதனை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதிமொழி இந்த அறிக்கையில் இருக்கிறதா என்றால் இல்லை. கடன் கடன் என்று ஓலமிடுகிறார்களே, தமிழ்நாட்டு நிதி வளத்தை பெருக்கும் முடிவுகளை எப்படி எடுக்கப் போகிறோம் என்று சொன்னார்களா என்றால் இல்லை. இந்த ஆட்சியை ஆதரிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே சொல்கிறது, தொழிலாளர்கள் என்ற பெயரே இந்த அறிக்கையில் இல்லை என்று. எதையும் குறிப்பாக இல்லாமல் பொத்தாம் பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள். தீர்க்கமான முடிவுகளாக இல்லாமல் கருத்துகளாக சொல்லி இருக்கிறார்கள். திராவிட மாடல் ஆட்சியில் சொல்லப்பட்ட நடைமுறையில் இருந்த அறிவிக்கப்பட்ட கருத்துகளே வெவ்வேறு சொற்களில் இந்த உரையில் சொல்லப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு 2031 என்று வைத்திருந்த அளவுகோலை 2036 என தள்ளி போடுவதுதான் நடந்திருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்றார் திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அனைவருக்குமான அரசு என்று இவர்கள் சொல்கிறார்கள். பல்வேறு துறைகளிலும் வழவழா குழக்குழாத்தனமாக வார்த்தைகளை பயன்படுத்திய இந்த உரையில் கோவில்கள் பற்றி வரும்போது மட்டும் RSS அமைப்பின் கொள்கையை அப்படியே பின்பற்றி இருக்கிறார்கள். கோவில்கள் அதன் புனிதமான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவது இந்த அரசால் உறுதி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. விஜய் ஆட்சியை ஆதரிக்க ஆளுக்கு முன்னால் ஓடிய கட்சிகள்தான் இதனை விளக்க வேண்டும்.
நாட்டில் மலர்ந்துள்ளது ஏமாற்றம்தான் என்பதை உறுதி செய்துள்ளது ஆளுநரின் உரை என்று தனது தலையங்கத்தில் முரசொலி குறிப்பிட்டுள்ளது.